தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவிக்கின்ற அடியார் பெருமக்கள் இன்றைக்கு, அதாவது சஷ்டிக்கு பிறகு கார்த்திகை அனுபவத்தை தொடர்ந்து பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் அருளிய 122வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அனுபவத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் என்னையும் இணைத்திருக்கின்ற பெருமானுடைய திருவருளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, சண்முக கவச படைப்பு நாளை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சண்முக கவசம் பாடுகின்ற வகையிலேயே அவரவர்களுக்கு உரிய அனுபவத்தை பெருமான் வழங்கிவிடுகின்றான். பொதுவாக நான் இதற்கு முன்பாக சண்முக கவசத்தை பற்றி பேசுகின்ற நாட்களில் ஒரு அடிப்படையை சொல்லியிருக்கிறேன். கந்த சஷ்டி கவசத்திற்கு மேலாக சண்முக கவசத்தை ஏன் பாட வேண்டும்? சுவாமிகள் தன்னுடைய தொடக்க காலத்தில் கந்த சஷ்டி கவசத்தை தான் பாடியிருந்தார். ஆனால் அவரே சண்முக கவசத்தை பாடியிருக்கிறார். ஏன் இந்த வித்தியாசம் என்று ஆராய்கிற காலத்தில் சிலர் சொல்லுவார்கள், அதில் இருக்கிற குத்து கொள்ளு என்கிற மாதிரியான அடிப்படைகள் இல்லாமல் பாடியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை பெருமான் காக்க வேண்டும் என்று சொல்ல பாம்பன் சாமிகள் குத்து கொள்ளு என்பதை முருகப்பெருமானுக்கு ஆணையாக வைக்கவில்லையே தவிர, பெருமான் குத்த வேண்டாம் என்றோ கொல்ல வேண்டாம் என்றோ நினைத்தார் என்று சொல்ல முடியாது. அதாவது காக்க என்று சொல்லுவது ஒரு ஒப்படைப்பு. ஆனால் எப்படி காக்க வேண்டும் என்பது பெருமான் முடிவெடுத்துக் கொள்ளுகிறான். அதுதான், அது எப்படி பெருமான் குத்தி காப்பாற்றுகிறானா கொன்று காப்பாற்றுகிறானா என்பதை பற்றி நமக்கு ஒன்றும் தடையில்லை. ஆனால் இது மட்டும் அடிப்படை இல்லை. நான் முன்னதாக சொன்னபடி என்ன அதற்கு சொன்னேன் என்றால், உலகவர்கள் முருகப்பெருமானை படைத்து அதாவது தெய்வம் என்பதாக வணங்குகிற முறையில் சிவபரம்பொருளிடம் சென்று கேட்பது போல முருகப்பெருமானிடம் சென்று கேட்பதாக இருந்தால் கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்கள். ஆனால் ஒரு பெரிய கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதாக முடிவு செய்தால் சண்முக கவசம் பாட வேண்டும். அதுதான் அதற்கு ஒரே வழி. அதாவது அம்மனுக்கு அபிராமி அந்தாதி, அல்லது சரஸ்வதிக்கு சரஸ்வதி அந்தாதி சகலகலாவல்லி மாலை, அப்புறம் சிவபரம்பொருளின் மூலமாக கோள்களுக்கு அப்புறம் அது நடக்கணும்னு இந்த மாதிரி நீங்க பாடுற முறை இல்லாமல் ஒரு பதிகத்தை பாடி நீங்க கேட்கிற எல்லாம் கிடைச்சி அதுக்கு மேலும் பெரிய தெய்வ அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சண்முக கவசம் அடிப்படையாக இருக்கும். வேறு எந்த நூல்களும் அதற்கு அந்த மாதிரி யாரும் பாடவில்லை. இப்ப திருஞான சம்பந்தர் திருஎழுகூர் திருக்கை பாடினாலும் கடவுள் பெரிய கடவுளாக எப்படி இருக்கிறது என்பதை பற்றி திருஎழுகூர் திருக்கையில பாடியிருக்கிறார். ஓர் உருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்மத பூதலம் ஒன்றிய அந்த பதிகத்தில் பெரிய கடவுள் எப்படிப்பட்டவன் என்பதை பேசியிருக்கிறார். ஆனால் வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து கொண்டு பெரிய கடவுளை அடைகிற ஒரு முறை வேண்டுமானால் அதற்கு இருக்கிற ஒரே நூல் எது என்று சொன்னால் சண்முக கவசம். இதுதான் அதுக்கு அடிப்படை. நான் சண்முக கவசம் நம்முடைய கவிஞர் சொன்ன மாதிரி எனக்கு சென்னையில சைவ சித்தாந்த துறையில எம்ஏ படிக்க சேர்ந்த பிறகு அங்க வந்த பிரச்சனையில எனக்கு கிடைச்ச நூல் சண்முக கவசம். அதை தினம் படிக்கிறது உண்டு. ஆனா பாம்பன் சாமி கோயிலுக்கு வந்தது கிடையாது. பொதுவாக நான் எந்த கோயிலுக்கும் நானா போறது கிடையாது. பெருமான் ஏதாவது ஒரு ஆளை வச்சு என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடக்குது. இங்கேயும்
தொடர்ந்து வர்ற மாதிரி பண்ணணும்னு நினைச்சா யாரையாவது போனை பண்ணி இவரை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு வர்ற மாதிரி விருப்பம் எனக்கு இருக்கும். அதாவது விருப்பம் இல்லாம இருக்காது, விருப்பமா அதாவது எப்படியாவது வந்து அதுல இணையிறது அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. ஆனா இதுல தலை சிறந்த வரலாறு எதுல வந்தது எனக்குன்னு கேட்டா, சண்முக கவசம் பாடி சென்னை பல்கலைக்கழகத்து சைவ சித்தாந்த துறை பிரச்சனையில யார் 2 பேர்ல யார் பக்கம் நிக்கணுமோ யார் ஜெயிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சண்முக கவசம் உதவிச்சு. இதுதான் உண்மையான வரலாறு. உங்களுக்கு சண்முக கவசம் குமாரஸ்தவத்துக்கு உரை எழுதினவரையே அது எதிர்த்து பண்றதுக்கும் உதவிச்சு. இதுதான் வரலாறு. அந்த அளவுக்கு சண்முக கவசத்தை அப்பெல்லாம் தெரியாம படிச்சேன்னா இந்த அளவுக்கு பாம்பன் சாமியை பத்தி தெரியாம படிச்சது. ஆனா அந்த படிப்பெல்லாம் முடிஞ்சு 96ல் டாக்டர் பட்டம் வாங்கின உடனே தலையில ஒரு பெரிய கிளைய போட்டான் பெருமான். இவன் அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையில ஒரு மரக்கிளையை உடைச்சி போட்டு ஜிஹெச்ல கொண்டு போய் போட்ட இடம் பாம்பன் சாமிகளுடைய இப்ப படம் இருக்குது இல்லை, அந்த மன்ரோ வார்டில் தான் நம்மள போட்டது. 11ஆம் நம்பர் பெட்ல தான் போட்டது. அப்போ எந்த பெட் இருந்ததுங்கிறத பத்தி இல்லை, அந்த பாம்பன் சாமி எந்த அறையில இருந்தாரோ அந்த அறையில தான் நம்மள போட்டது. அதுக்கப்புறம்தான் 2004ல் கொஞ்சம் வித்தியாசமா சில விஷயங்கள்லாம் வந்து இங்க முறையா வர்ற விஷயமா என்ன இழுத்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் காசிக்கு போய் தினம் குமரகுருவர சாமி மடத்துல இருந்து அங்க படிக்கிற அங்க பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வந்தது சண்முக கவசம் வரலாறு. இதை பற்றிலாம் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சொந்த அனுபவத்தை பேசி அதை உங்களை நம்ப வைக்கிறது அதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். சண்முக கவசம் எப்படி உதவிச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அந்த இலங்கை போயிருந்தப்போ அங்க நல்லூர் கந்தசாமி கோவிலில் சொற்பொழிவு இந்த இப்போ நம்ம இது போச்சுல்ல சஷ்டி போச்சுல்ல அந்த காலத்தில் அங்கே இருந்தேன் நான் 11/11/2011. அந்த சமயத்தில் பேச சொன்னப்போ நான் தலைப்பு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப நான் முழுசாக சொன்னேன். இப்படி சொன்னேன் 3 விஷயம் சொன்னேன். அருணகிரிநாதர் ஒரு நாள், குமரகுருபரர் ஒரு நாள், குமரகுருதாசர் ஒரு நாள் அப்படின்னு 3 நாளுக்கு தலைப்பு கொடுத்து குமரகுருதாசர் பேசும்போது தான் அதுக்கப்புறம் யோகர் சாமி மட அந்த சித்தர் அவருடைய இதுல இருந்து கூப்பிட்டு நிறைய நம்மளை அனுபவிச்சாங்க. அப்ப அவங்க கொடுத்த நூல்ல ஒண்ணு சண்முக கவசத்துக்கு யோகர் சாமி ஆலயத்துல இருந்த செல்லப்பா சுவாமிகள் உரை எழுதி சண்முக கவசத்தை அவங்களே அந்த ஊர் 25 ரூபா விலைக்கு 2000 காப்பி 1996ல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த நூலோட முன்னுரையில ஒரு செய்தி, அதுக்கு தான் அதை நான் குறிப்பிடுறேன். இப்போ நாம் இங்கே அனுபவிக்கிறது ஒரு பக்கம், இலங்கையில் அவங்கெல்லாம் எப்படி அனுபவிப்பாங்கன்னு தெரியும். ஒரே ரொம்ப தெளிவா இதுதான் இப்படி அப்படிங்கிறத எழுதி அனுபவிக்கிறவங்க இலங்கைக்காரங்க. அதுலேயும் யோகர் சாமி அப்படின்னா யாருன்னு கேட்டால் அவர் பெரிய சித்தர். அவருடைய மாணவர் தான் ஹவாய் சாமி. ஹவாய் தீவை வாங்கி வச்சுட்டு இருந்தார்ல, அந்த ஹவாய் சாமிலாம் அவருடைய மாணவர் தான். இன்னும் அவர் இந்த சித்தர் மரபுல பெரிய அளவில் அதாவது நூல்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். நற்சிந்தனை இதெல்லாம் அவர் பண்ண நூல். அவருடைய மாணவர் செல்லப்பா சுவாமிகள் இந்த நூலுக்கு உரை எழுதி அவர் பதிப்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றார். குமரக்கடவுளே பால் கலந்த அன்னத்தை ஓர் இலையில் இட்டு சுவாமிகளை தன்னுடன் உண்ணச் செய்து அவரது அனுபூதி தன்மையை உலகு உணரச் செய்தார். சுவாமிகளின் அதாவது பாம்பன் சுவாமிகளின் வாக்கு சத்திய வாக்கேயாகும். தமிழ் இன்பத்தை பூரணமாக நுகர விழைவோருக்கும் சமய நெறியை பற்றி திரிவு அற அறிய அவாவுவோருக்கும் சுவாமிகளின் நூல்களுள் கிடைப்பது போன்ற விருந்து வேறு எவர்தம் நூல்களிலும் அவ்வளவு பூரணமாக கிடைப்பது அரிது. நான் இன்னைக்கு இது ஒரு இந்த மாதிரி விமர்சனம் நம்ம தமிழ்நாட்டில் யாரும் எழுத மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இதை கொண்டு படிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய செய்தி தான், ஆனால் அது தேவையான செய்தி. ஏன்னா இப்போ இந்த சண்முக கவசம்னு படிக்கிறது நாம் எதை வச்சுன்னா பாம்பன் சாமிகள் எவ்வளவு பெரிய அளவுக்கு வேலை பார்த்துருக்கிறாருங்கிறத அனுபவிக்கும் போது தான் சண்முக கவச வரலாற்றுக்குள்ள நாம் அனுபவிக்க முடியும். அடுத்தது சமய நெறியில்
வேதங்களே நாயகம் என்று உறுதி கூறியும் வேதாந்த சித்தாந்த சமரசங்களை விளக்கியும் சுத்த அத்துவித வைதீக சைவ சித்தாந்தமே கொள்ளத்தக்கது என்றும் வேத உபநிடத ஆகம பாடிய வாயிலாக நிச்சயித்து காட்டியுள்ளார். பிற மதத்தவர் சுவாமிகள் போன்று இது என் கொள்கை, இதனையே பின்பற்று, பிற மத சுவடிகளை படியாதே என்று கடிவாளம் போட்ட குதிரையை நடத்தி செல்வது போலல்லாமல் சைவ சமய நெறியினை புறச்சமயிகள் மாசுபடுத்தி எழுதிய கட்டுக்கதைகள், சைவ சமயத்தில் உள்ள அபிவிவேகிகள் சரிவர உணராமல் எழுதி வைத்த ஐயத்திற்கு இடந்தரும் சில பகுதிகள் ஆகியவற்றின் விவரங்களை எல்லாம் எடுத்து காட்டி அவை எவ்வக்காலங்களில் ஏன் ஏற்பட்டன என தெளிவித்து நம் மனத்தில் உள்ள மாசுகளை நீக்கி உண்மை சமயம் சைவமே என்றும் பரம்பொருள் செவ்வேட் பரமனே என்றும் அழகுற எடுத்து காட்டியிருக்கும் திறன் வேறு எவர் எழுதிய ஏட்டிலும் காண முடியாது அப்படிங்கிறதும் பாம்பன் சுவாமிகளை பற்றிய அந்த தெளிவான வரலாறு. இந்த உலகத்தில் இருக்கிற வேதம் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற அனுபவ வரலாற்றில் இவர் எவ்வளவு பெரிய அருளாளர் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது தான் இந்த செய்திகள்லாம். இதெல்லாம் பாம்பன் சுவாமிகள் யார் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். அதுக்கு மேல இன்னைக்கு நான் வேற ஒருத்தருடைய குறிப்பாகவும் படிச்சு காட்டிட்டேன். இப்ப நம்ம பிரச்சனைக்கு நாம வரோம். ஏன்னா நம்ம பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்முக கவசத்தை எதற்கு படிப்பது, சுவாமிகள் எப்படி அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறு. இப்போ சாமிகள் சண்முக கவசத்தை அமைச்சிருக்கிற முறை நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இப்போ எல்லாரும் அதுக்குள்ள ஒரு சண்முக கவசத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள போனீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அதுல அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசன் ஆன திண்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அப்படிங்கிறது தொடக்கம். இந்த தொடக்க பாட்டிலேயே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி தொடங்குறாரு. அகரத்துல தொடங்குறது எது? சிரம் மட்டும். அகரத்துல ஒரு செய்திக்காக முதல்ல ஒரு தொகுப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அடுத்தது ஆகாரத்துல ரெண்டாவது நெற்றி, நுதல், அப்புறம் விழி, மூக்கு. இது ரெண்டாவது பாட்டு. மூணாவது பாட்டுல 2 செவி, வாய், நாப்பல், அப்புறம் கதுப்பை, பிடரி. இது எதுக்கு சொல்ல வரங்கிறத அப்புறம் சொல்லுவேன். ஈ அந்த 4வது. அதுல கழுத்து, தோல், விலா, மார்பு, முழங்கை. உகரத்துல முன்கை, அதுக்கப்புறம் உள்ள கைத்தலம், அப்புறம் புறங்கை, அப்புறம் விரல், அப்புறம் முதுகு. ஊகாரத்துல வயிறு, உந்திச்சுழி, அப்புறம் குய்யம், நான், பீஜ ஆணி, குதம். இது 3ம் உங்களுக்கு தெரியும். இந்த வயிறுல இருந்து கீழே இறங்குற போது அந்த கடைசியா இருக்கிற 3 பகுதி. அதுக்கப்புறம் எகரத்துல இடுப்பு, அஞ்சகம், பிஷ்டம், அடித்தொடை, முன்தொடை. ஏகாரத்துல 2 முழங்கால், கணைக்கால், அப்புறம் பரடு, குதிக்கால். ஐகாரத்துல 10 விரல், அகங்கால், மெய்யுடல் முழுதும். இது வரைக்கும் என்ன வருது? ஐகாரத்துல முழுதும் மெய்யுடல் வரைக்கும் முடிக்கிறார். அ ஆ இ ஈ உ ஏ ஏ ஐ. எத்தனை வருது? 9. 9க்குள்ள முழுசா எதை கொடுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுதும் மெய்யுடல் காக்க. சரிதானே? இதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல் கொடுக்குறார். ஏன் இதை நான் இப்போ கொஞ்சம் இதுக்குள்ள எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா, உயிரெழுத்தினுடைய தொடக்கத்துல இருக்கிற அகாரம், ஆகாரம், இகாரம் அப்படிங்கிற 12 உயிரெழுத்துல 8 அந்த அ இ உ ஏ, ஆ இ உ ஏ. சரிதானே? அந்த ஆ இ உ ஏ தான் 4 2 8 உங்களுக்கு தெரியும். அ இ உ ஏ. இந்த 3ம் ஆ இ ஊங்கிறது சுட்டு, ஏங்கிறது வினா. இந்த சுட்டு வினா இந்த வர்ற உயிரெழுத்துல எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்ப பத்தி சொல்றார்.
சரிதானே? இதுக்குள்ள நான் ரொம்ப ஆழமா போய் மிரட்ட மாட்டேன், ஏன்னா சும்மா ஒரு தொகுப்பா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இந்த 9 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டா, 9 அப்படின்னா நானும் கடவுளும் அப்படின்னு ஞாபகம் வரணும். இத வெளி உலகத்துக்கு அறிவித்தவர் யாருன்னா, இறைவனும் ஒரு 9 நானும் ஒரு 9 அப்படின்னு சொன்னவர் வள்ளல் பெருமான். 9 ஆகிய உருவுடை பெருமான் ஒற்றி பெருமான் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார் வள்ளலார். இந்த 9னா எதுக்கு அந்த அடையாளம் கேட்டீங்கன்னா, மாறாதது. எது மாறாதது? இந்த உலகத்துல எத்தனை உடம்பு எடுத்தாலும் உயிருக்கு வளர்ச்சியோ அல்லது அது பருமன்ல எடையோ அந்த மாதிரி விஷயமோ அதுக்கு கிடையாது. இறைவனும் அது மாதிரி மாறாதவன். இந்த 2 பேருக்கும் மாறிலி அப்படிங்கிற ஒரு எண் 9. அந்த 9 தான் அடையாளம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. 2வது, உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு, இப்போ நீங்க எந்த ஆசனம் யோகாசனம் பண்றவங்களுக்கு எந்த ஆசனமும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். எல்லா ஆசனமும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சவாசனம் எல்லாராலையும் முடியறோம். ஆனா சவாசனம் செய்யறது பிரச்சனை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த ஐ வரைக்கும் இருக்கிற சூட்சுமம். சவாசனத்துல படுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, கை கால் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கிட்டு, அதாவது புணம் கிடக்கிற மாதிரி தலையை நிமிந்து போட்டுட்டு கையில் 2 கால் கையெல்லாம் லூஸா விட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்கணும். இது எல்லாருக்குமே ஏன் சொல்லனா, இப்ப வயசானவங்களுக்குலாம் இது ஒரு முறை. வயசானவங்க இல்லை, இப்ப எல்லாருமே அதை கொஞ்சம் செஞ்சீங்கன்னா அது ஒரு விஷயம். என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல காலில் இருந்து பிராணனை மேல நினைச்சுக்கிட்டே வரணும். காலில் இந்த அந்த காலில் பெருவிரல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் கணுக்கால் தொடை அப்புறம் இந்த மாதிரி மேலே ஏற்றிக்கினே என் உறுப்புலாம் நல்லா இருக்குதுன்னு தலைக்கு வந்து தலையிலிருந்து மறுபடியும் கீழே இறக்கி காலில் கொண்டு போய் விடணும். எதை? எண்ணத்தை நீங்கள் வச்சிங்கன்னா மூச்சு காற்று ஒழுங்காக போச்சுன்னா அது பிராணனாக வரும். அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற சூட்சுமான. நீங்கள் அதுக்கெல்லாம் பண்ணுறீங்களா என்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் படுத்துக்கிட்டு மூச்சு காத்த இருக்கிறீங்களோ இல்லையோ, இந்த அண்ட சிரசுல இருந்து மெய்யுடல் முழுதும் வரைக்கும் சொல்ற இந்த ஐகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அது எல்லாத்துக்குள்ளயும் அது வேலை செய்யறதுக்கான அடிப்படை இந்த சண்முக கவசத்துல இந்த 9 பாட்டுல இருக்கு. அந்த சவாசனம் பண்றவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, இந்த இப்ப நீங்க மேல அப்படியே நினைச்சுனே வருவாங்க. தோல் வந்த உடனே கையில இறக்குறதா ஏத்துறதா எப்படின்றதெல்லாம் பிரச்சனை வரும். அந்த கையில இந்த தோல் வரைக்கும் குடல்ல இருந்து இப்படி வந்துட்டு கைக்கு உள்ளங்கைக்கு போன உடனே நீங்க அந்த மனம் எங்க வரணும்னா இந்த தோலுக்கு மறுபடியும் போய் முதுகுக்கு போகணும். அப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பை இந்த பாட்டுல வைக்கிற. நீங்க அந்த பாட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா, எந்த உறுப்புக்கு அப்புறம் நீங்க எந்த உறுப்பை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைய பாம்பன் சாமிகள் அகரத்திலிருந்து ஐகாரம் வரைக்குமான பாட்டுல வைக்கிறார். இப்ப நீங்க யாரு சண்முக கவசத்துல நீங்க நினைக்கிறது படிக்கிறதுலாம் வேற, அது தனி. இதுக்குள்ளேயே உங்க உடம்பும் உயிரும் பிரியாத அனுபவத்துக்கு உள்ள மந்திரத்தை பெருமான் வைக்கிறார். ஆசனத்துக்கு பழகிறவங்களுக்கும் இருக்குது, அல்லது நீங்களே பாடினாலும் உங்க உடம்பும் உயிரும் பிரியாம ஐகாரத்துக்குள்ளேயே முடியுது. இப்போ இந்த ஐகாரத்தை ஏன் நீங்க தனியா வைக்கணும்னா, இப்ப நீங்க இதெல்லாம் எப்படி போடணும், படம் போனோம்னா அ இ இப்ப நாங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா, நான் எல்லா இடத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். முதல்ல வந்து க ச ட த ப தான் போடுவேன். இந்த க ச ட த ப போட்டுட்டு இதுக்கு பக்கத்து இந்த எழுத்து 4 ஞாபகம் வந்துட்டா போதுண்டான்னு. ஏன்னா இதுக்கு ஜோடி வந்து அப்புறம் எழுதுவேன். கானா ஞா வரும். ஏன்னா முதல்ல எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு அடுத்ததை அதுல சேர்க்கணும். அந்த மாதிரி அகரம்னு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகாரம் ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா அது நீட்டி ஒழிச்சா ஆகாரம். அப்ப 4 எழுத்து தான் முக்கியம். இந்த பக்கம் 4 போட்டுட்டு தலைக்கு மேல ஐகாரம் போட்டீங்கன்னா 9வது எழுத்து வந்துடும். இந்த 9வது எழுத்து நீங்க ஐன்னு தமிழ்ல ஒண்ணு வந்தது இல்ல, தமிழ்ல அது வந்து ஒரே உயிர் எழுத்து தான். ஆனா அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு என்ன கிடையாதுன்னா குறில் கிடையாது. எதுக்கு குறில் கிடையாது?
ஐக்கு குறில் கிடையாது, அவ்வுக்கும் குறில் கிடையாது. இந்த ஐங்கிறத சொல்லும் போது எப்படி சொல்லணும் கேட்டா ஆ கூட்டல் இ, அதான் ஐக்கு நாம சொல்லுவோம். அவ்வுக்கு கூட்டல் சொல்லும் போது ஆ கூட்டல் உ. இந்த ஐங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடந்த பொருள் அது, பார்க்கிற பொருள் இது, அதுவாகவும் இதுவாகவும் இருக்கிற ஒன்றுக்கு பேரு ஐ. அந்த அதுவாகவும் இதுவாகவும் இருக்கிற இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐனா தலைவன் அர்த்தம். தமிழ்ல ஐயன் அப்படின்னு எழுதுறீங்கல்ல, அதுக்கு தான் நீங்க ஐ போடலாமா ஆ ஈ போடலாமாங்கிறதுலாம் இங்க வேணாம். ஐ என்ற ஒரு நெடிய சொல் போட்டு எழுத்து போட்டீங்கன்னா அதுக்கு பேரு என் ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப யார் ஒருவன் தலைவன் கேட்டீங்கன்னா அதுவாகவும் இதுவாகவும் நிறைந்திருக்கிறவன் தலைவன். இப்ப நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த முழுதும் மெய்யுடல் முழுதுமாக இருந்து அதை வேலை வாங்குற தலைவன் நீங்க. இங்க பாம்பன் சாமி எதை பத்தி பேசல, உயிரை பத்தி தனியா பேசல, உயிரெழுத்துக்குள்ள உடம்ப பத்தி தான் பேசுறாரு. ஆனா மெய்யெழுத்துலாம் வரும்போது எதை பத்தி பேசுவாரு, அது ஒரு உதாரணத்துக்கு தான் இப்ப சொல்றேன். காவுல விலங்கு ஆரம்பிப்பார், நாவுல விஷப்பூச்சிலாம் ஆரம்பிப்பார், சாவுல நீர்ல நிலத்துல இருக்கிறது. இந்த கா நா சாவுல இது, ஞாவுல வரும்போது நா தொடங்கி நா வரைக்கும் ஞா டா நா தா நா. இதுல என்ன வரும்னா நவகிரகம் தொடங்கி நவகிரகத்தினுடைய விஷயத்தினால நம்முடைய புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி வர்ற அனைத்து நோய்களையும் பட்டியல் கொடுப்பார். எதுல வரைக்கும்? நகரம் வரைக்கும், நா டா நா தா நா வரைக்கும் 2 4 5 பாட்டுல. அந்த பா வரும்போது இந்த நோயை தாண்டி யமன கிட்ட இருந்து காப்பாத்துறத வைப்பார் பாவுல. அதுக்கப்புறம் மாவுல என்ன ஆரம்பிப்பார்னா தான் மண்ணு மரம் மலை அப்புறம் இடம் எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அந்த இடத்துல காப்பாத்துறது. யகரம் வரும்போது முன்ன நடுவுல அப்புறம் கீழே மேல. ரகரம் வரும்போது திசையில, லகரம் வரும்போது திசை 2, மொத்தம் 6 திசையை சொல்றார் சாமி. ரகரம் வரும்போது கிழக்கு தெற்கு, லகரத்துல தென்மேற்கு அப்புறம் மேற்கு, வகரத்துல வட திசை ஈசானம் 2 சொல்லிட்டு அப்புறம் நடக்க போது இருக்கும்போது பேசும்போது நிற்கும் போது கிடக்கும் போது தூங்கும் போது எல்லாமே வகரத்துல வந்துடும். அந்த ரகரம் வரும்போதும் நகரம் வரும்போதும் கொஞ்சம் வித்தியாசமா பண்றாரு. ரகரத்துக்கும் நகரத்துக்கும் அதை பின்னாடி சொல்லுவேன். ரகரத்துல தான் இறப்பை பத்தியும் ஊன் உண்போது இழந்து போகாத வாழ்க்கை, ஊன் சாப்பிட்ற உணவு சாப்பிட்றது, ஊன் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்ன மால் விளையாட்டு, இந்த இடத்துல எல்லாத்தையும் காப்பாத்துறத ரகரத்துல பேசுறார். இளமை வாலிபம் இதெல்லாம் காலை பகல் முற்பகல் இதெல்லாம் லகரம். ரகரத்துல முன்னிரவு பின்னிரவு நடுநிசி இதெல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது பாம்பன் சாமி எப்படி கொண்டு வராரு, ஐகாரம் வரைக்கும் இந்த மாதிரி உடம்ப காப்பாத்து, இந்த உறுப்பை காப்பாத்து, நோய் இல்லாத உடம்ப பத்தி பேசுறார். அதுக்கு அடுத்ததா ஓகாரம் அவகாரத்துல என்ன வந்துடுறாருன்னா பூதம் ஓகாரத்துல, ஓகாரத்துல பகைவர்கள், அவகாரத்துல இந்த நம்ம கூட சுத்திக்கிட்டு திரிகிற அழுக்காறு பேசுறவங்க ஊன் உண்பவர்கள், பேய் புல்லர், இந்த மாதிரி ஒரு குரூப்பை எல்லாரையும் சேர்க்கிறார். இந்த ஓகாரம் அவகாரத்துல எதை பேசுறாருன்னா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு போற நமக்கு வெளியிலிருந்து எந்த மாதிரி சேட்டைகள் உண்டோ அந்த சேட்டைகளை பேசுறார். இந்த சேட்டைகளை பேசின பிறகுதான் ககரம் தொடங்கி விலங்கு இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் நகரத்துல நோய்களை பேசிட்டு அதுக்கப்புறம் திசைகள், அதுக்கப்புறம் நாம் செய்யற வேலை, அப்புறம் முன்ன பின்ன நடுவுல இதை எல்லாத்தையும் ஒரு பட்டியல் கொடுத்துறார். இப்ப நம்ம வாழ்க்கையை நீங்க இதை தாண்டி ஏதாவது யோசனை பண்ண முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். எதை தாண்டி? முதல்ல இதுக்குள்ளே முடிஞ்சு போகுது. எதுக்குள்ளேயே? அகரம் தொடங்கி ஐகாரத்துக்குள்ளேயே பெருமான் ஒரு முடிவை கொடுக்குறார். ரெண்டாவது எக்ஸ்டெண்ட் ஆகிற வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பகைவர்கள் இது, அதுக்கப்புறம் நோய், அதுக்கப்புறம் நீங்க செயல்படுறதுல இருக்கிற
மரம் விலங்கிலிருந்து, திசையிலிருந்து, அப்புறம் நீங்க செய்யற வேலையிலிருந்து, அப்புறம் நீங்க அனுபவிக்கிற அனுபவங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு வாழ்க்கையை தொகுக்கிறார். இந்த தொகுக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஒரு அமைப்பை நீங்க பார்க்கலாம். என்ன அமைப்பு? வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வாழ்க்கைங்கிறதுல உயிரை பத்தி பேச வர்ற உயிரெழுத்தை பத்தி வச்சுக்கிட்டு உடம்பு சம்பந்தமா நல்ல அனுபவத்துக்கு உரிய அமைப்பை கொடுப்பது, மெய்யெழுத்தின் மூலமாக உலக சம்பந்தத்தில் என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுல ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பது. இது இந்த உலகத்துக்கு ரெண்டு விஷயமா பண்றாரு. என்ன பண்றாரு? உன்னளவில் இந்த பிறப்பு என்கிற நிலையை பெற்ற உடம்பினுடைய ஒழுங்கு, இரண்டாவது செயல்படுகிற ஒழுங்கு, உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல செயல்படுகிற ஒழுங்கு. இந்த ரெண்டுத்திலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? தீர்த்துக்கலாம். அப்படிங்கறதுதான் பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு விஷயம். அடுத்ததா சண்முக கவசத்துக்குள்ள என்ன ரொம்ப ஒரு ரெண்டு இடத்துல ஒரு முக்கியமா ஒரு புள்ளி வைக்கிறார். என்ன புள்ளி வைக்கிறார் அப்படின்னா, இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் ஆரம்பிக்கிறார்ல, அதுல அந்த பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் சொல்றாரா இல்லையா? இந்த பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் அப்படிங்கிற அந்த வரி கொஞ்சம் முக்கியமான வரி. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உண்போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் அந்த மால் விளையாட்டின் போதுங்கிறத முடிச்சிருங்க. இழந்து போகிற வாழ்க்கை ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் மால் விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இந்த ரெண்டு அமைப்பையும் ராவுல சொல்லிட்டு இந்த நகர எழுத்து வர்ற இடத்துல தான் இது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, பழம் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும். இது கொஞ்சம் முக்கியமான இடம். இந்த நகரத்துல நாம கடவுளை வணங்குறது, இப்ப நம்ம சண்முக கவசம் பாடுறது, படிக்கிறது, இதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை. இந்த வணங்குறது முருகனன் வந்துட்ட பிறகு அதுக்குள்ள கொஞ்சம் உச்சபட்சமா ஒரு விஷயம் சொல்ற. பழஞ்சுரர் போற்றும் பாதம் அப்படின்னா ரொம்ப பழகின தேவர்கள், அவங்க போற்றுகிற இறைவனுடைய பாதம் அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப முருகனுடைய பாதத்தை தான் சொல்ல வர்றார். ஆனா அந்த பாதம் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப பழகின தேவர்கள் வணங்குகிற பாதம். அப்படின்னா பழக தெரியாதவன் தான் எதுனாலும் வணங்குவான். ஆனா பழகின தேவர்கள் வணங்குகிற பாதம் சொல்லிட்டு, பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோட காக்க. இந்த இடத்துக்கு நாம வந்துட்டா, இதுக்கு முன்னாடி நீங்க படிப்பீங்கல்ல, ஏதாவது என்ன பெருமான் முத்தையன் காக்க, வளர அருமோச்சிவன் காக்க, இப்படிலாம் நிறைய சரவணத்தான் காக்க, கைவேல் காக்க, இதெல்லாம் படிப்போம்ல. இந்த படிக்கிற இடத்துலலாம் முருகனுடைய அதாவது ஆயுதம் அல்லது முருகனுடைய பேரு இதெல்லாம் சொன்னவர் இங்க வரும்போது மட்டும் பணிந்து நெஞ்சடக்கும் போது செழுங்குணத்தோட காக்கல் எதை சொல்றார்? முருகனை சொல்லல, அவனுடைய குணத்தையும் சொல்லல. அது எப்படி அவனுக்கு போய் செழுங்குணம்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அது நீங்க செழுங்குணம் அடைமொழி கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப இங்க சொல்றதே உங்களை பத்தி தான். இங்க அதாவது முருகன் அப்படிங்கிற பெருமான் காக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவர், இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் அப்படின்னு காக்க போடலங்க. நல்லா பார்க்கணும். வழங்கு, அதாவது ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா, வெறும் கைவேல் சொல்லுவீங்களா? அந்த பாட்டுல தான் நீங்க ஒரு முடிச்ச பார்க்கணும். வேலை அங்க சொல்லிட்டு மயிலும் காக்கங்கிறதோட தான் அதை சேர்க்கணும். இதுல நீங்க வித்வான் முறையில படிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாட்டை படிக்கிறேன் பாருங்க. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல், அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுங்க. வழங்கும் நல் ஊன் உண்போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும்
செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க. இப்போ கைவேல் செழுங்குணத்தோடே காக்க அல்லது செழுங்குணத்தோடே கைவேல் காக்கன்னு அங்க போடணும், அந்த வேலை கொண்டாந்து. இப்ப அப்படிதானே அந்த பாட்டுல மற்ற எல்லா பாட்டும் நேரா வந்துட்டு சார், இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் இடிக்குது இல்ல, அது ஏன் அப்படிங்கறதான் அங்க ஏதோ சொல்ல வர்றது தெரியும் நமக்கு. இதே மாதிரி அந்த கடைசி பாட்டு முடிக்கிற பாட்டு இருக்குல்ல, இனமென தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க அப்படின்னு சொல்றார். அந்த பாட்டுல நேரா முருகப்பெருமானை இனக்கிடும் செட்டி காக்க அப்படின்னு ஒரு செயல்ல சொல்றார். அங்கேயும் கொஞ்சம் வித்தியாசமா அதுல இன்னொன்னு கூட சேர்த்து சொல்றார், தனிமையில் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க. இங்க எந்த உறுப்பும் கிடையாது, செயலும் கிடையாது, இங்க சொல்றதே விஷயம் வேற. எப்படி பழஞ்சுரல் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி விஷயத்துல இங்க நம்மள வச்சே சொல்றார். இதுதான் அதுல இருக்கிற விஷயம். நம்மளை வச்சு சொல்றதுன்னா ஏன் அது அந்த அளவுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வர வர எந்த இடத்துல நாம வந்து நிக்கிறோம் அப்படிங்கறது தான் அதுல விஷயம். இப்ப மறுபடியும் வருவோம். இதை எதுக்கு நீங்க கவனிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போது செழுங்குணம் வரணும். அதாவது பெருமானுடைய பாதத்தை நான் பணிவது, அதுக்கப்புறம் நெஞ்சு அடக்குவது. இப்ப நெஞ்சு அடக்கிறதுனா என்ன? இப்ப நெஞ்சத்தை அடக்கிறதுனா ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம், அதை இப்ப அதாவது விழுந்து கும்பிடும் போது மூச்சு அடைக்கிற மாதிரி நீங்க விழுந்து கும்பிட்றீங்கன்னு நயமா உரை சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? அதை விழுந்து கும்பிட்றீங்க சார், மூச்சு வாங்க நான் சாமி கும்பிட்றேன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி கும்பிட்றத சொல்லிடுறதான்னு கேட்கறேன் நான். இல்ல சரி, செழுங்குணம் சொன்னதுனால நெஞ்சை அடக்குகிற ஒன்றுக்குள்ள வர்ற பயிற்சியில வர்றது உங்க வெளிப்பாடு, உங்க குணம் வெளியே வருது. அப்ப செழுங்குணம் வெளியே வர்ற அளவுக்கு என்ன நான் பணிந்து வணங்குகிறதுல என்ன கொண்டு வரணும் பெருமான். இப்ப அண்டமாய் அவனியாகிங்கிறதுல நீங்க காத்துருவான். நீங்க இப்போ படிச்சுட்டு ஐகாரம் வரைக்கும் படிச்சு நீங்க சவாசனம் இருந்துட்டு படிக்கும் போதும் உங்க உறுப்பை யோகாசனத்துல எல்லாத்தையும் செய்யற அளவுக்கும் கொண்டு வருவான். கொஞ்சம் தாண்டி நோய் இல்லாமையும் பண்ணிடுவான், உங்களை எதிரி இல்லாமையும் பண்ணிடுவான். சரி, இதெல்லாம் எதுக்கு சார்? கடைசியா கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இது நல்லா தாங்க இருக்கிறோம், இப்பெல்லாம் இதெல்லாம் இதுக்கு மேல எதுக்கு தான் அதை கேட்கறது? அதான் சண்முக கவசத்துல இருக்கிற ஒரு முக்கியமா அந்த ரகரம் அப்படிங்கிற இடம் வரும்போது இழக்காத வாழ்வுன்னு ஏன் தொடங்கினார் அப்படின்னா, இவ்வளவு படிச்சு ஆரோக்கியம் அது இதுன்னு வாங்கி நான் எந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு தெரியணும். எந்த மாதிரி இருப்பேன்னா, உன் பாதத்தை எல்லாரும் பழகினவெல்லாம் வணங்குற மாதிரி வணங்கணும். வணங்குற காலத்துல என்னுடைய நெஞ்சு அடங்கணும். எதுக்கு அடங்கணும்? நான் எதை ஒண்ணுத்தையாவது இந்த சுரர் கேட்ட மாதிரி கேட்டு வீணா போயிடக்கூடாது. அந்த இடத்துல எனக்கு எது வரணும்? செழுங்குணம் வெளியே வரணும். இந்த செழுங்குணம் வெளியே வர்ற இடத்துலதான் கைவேலுக்கும் நடுவுல காக்க. இந்த காக்கங்கிறத தனியா தூக்கி ஓரம் வைக்கல அவரு. வேல்ல தொடங்கி எங்க ஈயும் முத்தையனார் கைவேல்ல தொடங்கினத காக்கங்கிற வார்த்தைக்குள்ள போட்டு நம்மளை காப்பாத்துறார். இதுதான் மந்திரம். மந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை தொங்க விடாம காப்பாத்துறது. இதுதான் மாணிக்க வாசகர் பாட்டுல ஒரு பக்கம் இறைவன் ஒரு பக்கம் இறைவி, நடுவுல நான் இருந்து என்னை விட்டுறாம காப்பாத்தணும். நான் எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது. இதுதான் சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியேன்பார் மாணிக்க வாசகர். இதுக்குள்ள நீங்க என்னன்னு கேட்டா, நீங்க உழுந்துறீங்களா இல்லையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இந்த மெத்தடை நீங்க போய் சஷ்டி கவசத்துக்குள்ள எங்கேயாவது தேடி பாருங்க. பாதுகாக்கிறத பத்தி இந்த உலகத்துல நீங்க எந்த தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்கறீங்களோ அந்த மாதிரி முருகப்பெருமான்கிட்ட கேட்கறது தான் கந்த சஷ்டி கவசம். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களை நீங்க எது நினைச்சு கேட்டு வந்தீங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதை கொடுக்கறது முதல் வேலை, சண்முக கவசத்தோட வேலை. ஆனா அதுக்கு அடுத்தது எது வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றது
மால் விளையாட்டு இதுதான் உன் வாழ்க்கையில உனக்கு தெரிஞ்சிருச்சு. யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. நானும் அடிக்கடி சொல்லுவேன்ல, சாப்பிட்றது தெரியாம சாப்பிட்டு தொலைச்சையா, ஆனா சாப்பிட்ட பிறகு உடம்பு வளர்ந்தது, உடம்பு வளர்ந்த பிறகு காமம் வந்தது, காமம் வந்த பிறகு இது மால் விளையாட்டு உடம்புன்னு ஆச்சு, அதுக்கப்புறம் வயசாச்சு, அதுக்கப்புறம் மூப்புங்கிற நோய் வந்தது. இதுதானே வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி அண்டமாய் அவனியாகி சிரசுல இருந்து பாடினார்ல, இந்த வாழ்க்கையை நீங்க இதை தவிர எதுவா பார்த்தீங்கன்னு கேட்கிறார். இதுக்குள்ளதான் வழங்கும் நல் ஊன் உண்போது. எங்க தொடங்குறாரு? வழங்கும் நல் ஊன்னா என்ன அர்த்தம்? நீங்க உடனே கைவேல் வழங்கலாம் உதாரணம் விளக்கம் எதுன்னா அது வேற அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? வழங்கும் நல் ஊன்னா என்ன அர்த்தம்? இந்த சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தாங்க இல்ல, அப்ப இருந்து இப்ப ஆடுறப்ப ஆட்டம் இது வரைக்கும் அர்த்தம். சின்ன வயசுல நாம எடுத்து சாப்பிடல, ஊட்டி தானே வளர்த்தாங்க. இந்த ஊட்டி வழங்கும் நல் குடுத்து சாப்பிட்ட அந்த காலத்திலிருந்து மால் விளையாட்டுக்கு வந்த அந்த உணவு இப்ப எங்க போச்சு? சர்ன்னு கீழே இறங்கு. கீழே இறங்குற விஷயத்துலதான் நடுவுல நான் சாமியை கும்பிடுறதுன்னு அங்க பெருமான் என்னவா கொண்டு வரணும்? என் உடம்ப பத்தியும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, என்னுடைய குணம் செழும் குணமாக வெளியே வரணும். இதுதான் முதல்ல சண்முக கவசம் செய்கிற வேலை. நீங்க உடனே அதாவது ஏதோ கையில ஒரு பலாப்பழம் கொடுக்குற மாதிரி உங்களை கொடுத்துருவோம்னா நினைக்க கூடாது. நீங்க அதுக்கு அடுத்து இதை சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதனுடைய மெத்தடாலஜியை பத்தி சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி பாட்டு படிச்சோம்ல, இனமென தொண்டரோடும் இனக்கீடும் செட்டி காக்க. இங்க என்ன அர்த்தம்? இனம் என தொண்டரோடும் இனக்கீடும் செட்டி காக்க. உங்களுக்கு தான் செட்டியார் பாட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். செட்டியார் பாட்டு என்ன? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, மங்காத சீரகத்தை தந்தீரில் தேடேன் பெருங்காயம், இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரில் தேடேன் பெருங்காயம், ஏரகத்து செட்டியார். அதாவது திருவேரகத்து பெருமான செட்டியார்னு பாடுறார். யாரு? இதுக்கு முன்னாடி இறைவனை வணிகனா பாடினவர் திருமூலர். வட்டம் அது ஒத்தது, வாணிகம் வாய்த்ததுன்னு இறைவனை பற்றி திருமூலர் பேசினார். அதே மாதிரி வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, அதாவது இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரில் தேடேன் பெருங்காயம், சேரகத்து செட்டியார். அதாவது வெங்காயம்னா நான் இப்ப எங்க மாணவர்கள்லாம் 2 வார்த்தையில தான் திட்டுவேன். எனக்கே பேரு சார் வந்துட்டார் அவரு வெங்காயம் திட்டுவாராமா. விளக்கெண்ண வெங்காயம் தான் நான் திட்டுறது. வெங்காயம் அப்படின்னு நீங்க உடனே வேற எதுவும் ஞாபகம் வந்துடக்கூடாது. வெங்காயம் அப்படின்னா நீங்க அவங்க சொன்னதில்லை, வெந்து போகிற உடம்பு. அதாவது நம்ம உடம்ப பத்தி ஆராய்ச்சி பண்ணி சாஸ்திரத்துல எல்லாம் முடிவு பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகம் நுகர் வெந்தொழில். நாம செய்யற தொழிலுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. இது திருவருட்பயன் அப்படிங்கிற சாஸ்திரத்துல உமாபதி சிவாச்சாரியார் நாம செய்யற தொழிலை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு கொடுக்குறாரு. என்ன தொழில்னா, அனுபவிக்கிறங்கிற பேர்ல வெந்து போற தொழிலை செய்யறவன் அப்படிங்கிறார். நீங்க சாப்பிட்டா சூடா சாப்பிட்றது மட்டும் இல்ல, உங்க உடம்புல ஒரு சூடு இருந்தாதான் செரிக்கும். இப்ப நாங்க இந்த நேரத்துல வடநாட்டுல இருந்தீங்க அப்படின்னு வச்சீங்களா, இப்ப நவம்பர்ல குளிர் ஆரம்பிச்சிடும், அடுத்த மாசம் டிசம்பர்ல குளிர் நல்லா பிக்கி இப்ப 17 வந்துச்சு, 5 டிகிரில வந்துடும். அப்ப நீங்க அங்க குளிர் அடிச்சிடும். அதாவது வெயில் நாள்ல வெயில் அடிச்சு செத்துருவான், குளிர் நாள்ல குளிர் அடிச்சு செத்துருவான். இந்த குளிர் அடிச்சு சாவறது வெயில் அடிச்சு சாவறதுன்னு அந்த ஊர்ல தான் உங்களுக்கு தெரியும். நான் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவேன், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நாம இங்க பழமொழி எழுதுறேன்ல, ஏப்ரல் மேல வடநாட்டுல இருந்தீங்கன்னா அந்த பழமொழி பொய்ன்னு தெரியும். ஏன்னா மரத்துங்கனாலும் அதே அனல் அடிக்கும். வெயிலின் அருமை நேரெல்லாம் தெரியாது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி அனல் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிரெயின் டியூமர், அதாவது எங்க ரத்த குழா வெடிச்சு நிறைய பேர் செத்துருவான். இது வெயில் காலத்துல நடக்கும். குளிர் காலத்துல எப்படி செத்துருவான்னா ரத்தம் உறைஞ்சி வெட்டி செத்துருவான். இது குளிர் அடிச்சு சாவறது, வெயில் அடிச்சு சாவறது. இந்த வெயில் காலத்துல அவனுக்கு மருந்து என்னன்னா, இந்த மாங்காயை வேக வச்சு இந்த புதினா அது இன்னொரு இதெல்லாம் போட்டு தண்ணி ஒண்ணு கொடுப்பானுங்க ரோட்ல. அது ஒண்ணுதான் நல்லா தண்ணி அடக்கும். என்ன தண்ணி குடிச்சாலும் அடக்காது. மழை காலத்துல ஒரு மருந்து கொடுப்பான். என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, எனக்கு இன்னும் பேர்லாம் சொன்னாங்க, அஜ்வாயின் சத்து வாங்கி சாப்பிடுங்கன்னா. அதனால அஜ்வாயின் சத்துன்னா அப்புறம் கட்சியில பார்த்தா நம்ம ஊர் ஓம வாட்டரு இந்த இதுதான் அது ஓம வாட்டர் பசங்களுக்கு செரிக்க கொடுக்குறீங்கல்ல. ஏன்னா
அதுக்கு இந்த செரிமானம் இல்லாம அந்த என்ன சொல்லுவோம், மாந்தம் வந்துருதுன்னு சொல்றீங்கல்ல, அது என்னன்னா குளிர்ச்சி ஆயிடும், செரிக்காது. அப்போ ஓம வாட்டர் கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த சூடு ஏற்றி அதை செரிக்க வைக்கும். இதுதான் அந்த சூடு ஏற்றி செரிக்க வைக்கிறது தான் அதோட வேலை. அதனாலதான் அவன் கடுகு எண்ணெயை உடம்புல தேய்ச்சிக்கிறதுன்னா சூடு ஏற்றான். இந்த சூடு குறைஞ்சி சீதளமா இருக்கிறவங்க கடுகு எண்ணெய் பயன்படுத்தலாம், ஓம வாட்டர் பயன்படுத்தலாம். நாங்க போய் என்ன தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்க உடம்பு வேலை செய்யறனாலும் சூடு ஏற்றணும்ல, இதுதான் வெந்தொழில். நீங்க சாப்பிட்டா வயிற்றுல சூடு இருந்தாதான் அது செரிக்கும். உங்களுக்கு நீங்க ஒரு ஆளை பார்த்தா அவன் கெட்டவனா இருந்தா அவனை பார்த்தா சூடேறும், ஒரு ஆளை இன்னொருத்தவங்களை பார்த்தாலும் சூடேறும். எப்படியும் சூடேறுது. இதான் இதுக்கு பேர், இந்த வாழ்க்கையில நாம செய்யற தொழிலுக்கு பேரு வெந்தொழில். இந்த வெந்தொழிலை எங்க ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா நமக்கு தெரியும். எனக்கெல்லாம் கேட்டா நான் கடவுளை நல்லா திட்டுவேன். ஏன் திட்டுவேன்னா எனக்குன்னு ஒரு வேலை செய்ய விடாம பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னை சாப்பிட வச்சு அந்த காலத்துல சின்ன வயசுல என்ன சாப்பிட்டோமோ சாப்பிட்டோம். இப்ப எதையாவது சாப்பிட வச்சு இந்த உடம்ப நாம காப்பாத்தி இதை காலையில கழுவி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் ஓடியாந்து இதை வேலைக்கு வேலை சாப்பிட வச்சு அத்தை பண்ணி இதே வேலையா போச்சு. உடம்ப காப்பாத்துறதுங்கிறதே படாத படா போயிடுது. என்ன வேலையாது நீ ஒன்னா நினைச்சு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு அதுல நான் அடிக்கடி திட்டுவேன், அதாவது மாணவர்களை திட்டு தான் சொல்லுவேன். எந்த நாட்டில் வேலைக்கு சாப்பிட முடியாமல் மனிதர்களை அல்லது குடிமக்களை ஆக்கி ஒரு வேலை வாய்ப்பு நிறுவனத்தை அரசாங்கம் வைத்திருக்கிறதோ அந்த அரசாங்கத்தின் மீது நாம் வழக்கு தொடுக்க வேண்டும் சொல்லுவேன். ஏன்னா காலையில இப்ப எனக்கு ஒரு நோய் வருது, கேன்சர் வருதுன்னு சொன்னா 8 மணிக்கு காலேஜுக்கு போகணும், 7 மணிக்கு போகணும், சாப்பிட கூடாது, அதுக்கு பஸ் பிடிக்கணும், அப்ப அதுல சரிக்காது இருக்கு. 8 மணிக்கு கிளாஸ் எடுக்கணும், 12-11 மணிக்கு சமோசா தான் சாப்பிட முடியும், 12 மணிக்கு மேல 1:30 மணிக்கு தான் சாப்பிட முடியும். இப்படியே ஒரு புண்ணு வந்தா அது கேன்சர் ஆகும். இந்த கேன்சர் வர்றதுக்கு எனக்கு காரணம் முறையா சாப்பிட முடியாம எனக்கு வேலை கொடுத்த அரசாங்கம் அப்படிங்கிறது தானே உண்மை. இந்த உடம்ப நாம் ஆனா இந்த நாட்டுல அதாவது சாப்பிடுறதுக்கு முறைய வகுக்க முடியாத ஒரு நாட்டுல வாழறோம்னா அது நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி அந்த மாதிரி ஒரு அதாவது நீங்க சிஸ்டம் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், ஹியூமன் கிளாக்ம்பா. ஹியூமன் கிளாக்னா நீங்க முறையா சாப்பிட்டு முறையா உங்க வயிற்று அந்த என்சைமையும் அந்த கிளாண்ட சுரப்பியையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கு அது ஹியூமன் கிளாக் அப்படிங்கிறான் சயின்ஸ்ல, மெடிக்கல்ல. அப்ப அதுக்கு வேலை செய்ய விடாம தடுத்தது யார்? இதுதான் நான் பிறக்கும் போதே இந்த மாதிரி நாட்டுல பிறந்தேன்னா நான் இப்படித்தான் போய் சேரணும். சரி பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் நாம இப்படித்தான் இதுக்குள்ள பூந்து இப்படி வரணும் அப்படின்பாரு. இன்னும் எங்க டாக்டர் வருவாரு, வந்தாருன்னா அவரு பேஷண்ட் காலையில பேசுறாரு, ஏம்மா நான் தான் சொன்னேன் உடம்ப தூக்குறதுக்கு முன்னாடியே வாயில பிஸ்கெட்டை வச்சுக்கின்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு உடம்ப தூக்கி இல்லாட்டா மயக்கம் வந்துன்னு சொன்னா இல்லையா அப்படிங்கிறாரு. அதாவது அவருக்கு சுகர் பேஷண்ட், அவர் உடம்ப தூக்கிட்டாருன்னா ஊந்துருவார். அவர் சொல்றாரு, நீ உடம்ப தூக்குறதுக்கு முன்னாடியே வாயில பிஸ்கெட்டையும் பாலையும் ஊத்திட்டு இல்ல ஏந்துரு, நான் இதை ஊத்துறதுக்கு அப்படி ஊத்திட்டு போனா என்ன கிடக்கு, இந்த உடம்ப அப்புறம் எதுவும் காப்பாற்றணும். அதனால இந்த விஷயம் எல்லாமே வழங்கும் நல் ஊன்ல தொடங்குது, நாம செய்யல. இது கடவுள் பாருங்க, திருஞான சம்பந்தர் வேற மாதிரி கேட்டாரு, எப்பா என்ன என் உடம்ப கொஞ்சம் என்னது அது நீ இந்த ஆணவத்திலிருந்து உடம்ப கொடுத்தியாம்பா என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற, நீயே உள்ள இருந்து பெருசாயிட ஒரு பலூன் காத்து ஊதுற மாதிரியா அப்படின்னு என்ன கேட்கிறாரு. யாரு? திருஞான சம்பந்தர். அது நம்மளால ஏன்னா அவர் மறைமுகமா கேட்டார். நான் எப்படி கேட்பேன்னா, எனக்கு பசி நான் கேட்டு வரல, பசின்னு ஒன்ன வர வச்சு எனக்கு சாப்பிட வச்சு அதுல படுத்துறாம்பாரு பாடு, இததான் பாம்பன் சாமிகள் அந்த தெளிவா இழந்து போகாதுல கொண்டு வந்தார். வாழ்க்கையை இழக்கிறது, நீங்க கவிஞரை கேட்டா சொல்லாரு, எல்லா ப்ராப்ளமும் வயிற்றுல தான் சார் இருக்குதுன்றார். வயிற்று என்னமோ ஒழுங்கா நாம எப்படிதான் வச்சுக்கிறது, அத வயிற்ற முறையா வச்சுக்கணும்னா என்ன பண்ண முடியும் சார்? எப்படி எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஏன் நாம 3 வேளைக்கு சாப்பிட்றதுன்னா பணக்காரனுக்கு பிறந்து சாப்பிட்றதா உழைப்பாளியா பிறந்து சாப்பிட்றதா? சரி, இப்படி சாப்பிட்டு இப்போ நீங்க வயல்வெளியில இருக்கிற நிறைய பேருக்கு இன்னைக்கும் நம்ம உறவினர்கள் நிறைய பேருக்கு கிணறு வேலை செய்யறவங்கலாம் 90 வயசு வரைக்கும் கிணறுல கீழே இறங்கி அந்த பாண்டுல கல் தூக்கிட்டு மேல கொட்டுறாங்க. 95 வயசுல வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த சமூகம் எல்லாருமே அப்படி இருக்கிறோமா? அப்ப உழைப்புனா என்ன? அப்ப எல்லாருமே உழைக்கலையா? அப்ப நான் உழைக்காதவன் உடம்ப காப்பாத்துறதுக்கு பல வழியில வேலை பார்க்கறேனே அப்படிலாம் கேள்வி கேட்டப்ப இதை எப்படி நான் ஒழுங்குபடுத்துறது? சரி, இது ஒழுங்குபடுத்துறது போய் தொலையுது, பரவாயில்ல,
சில பேருக்கு தெரியும், இப்போ இங்கே கொஞ்சம் இது சொருக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதை சொருக்குனா? ஜோசியத்தை சொருக்குனா. சில பேருக்கு வந்து லக்னத்திலேயே சூரியன் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல்லு பிரச்சனை, சிம்மராசியா இருந்தா பல்லு பிரச்சனை, அவங்க சாப்பிட்டா ஒழுங்கா செரிக்காது, அவங்களுக்கு தண்ணி குடிச்சுனே இருக்கணும், அவங்களுக்கு குடல் நோய் பிரச்சனையும் வரும், பல்லு வலி பிரச்சனையும் வரும், பிறப்புலயே இருக்குது இல்ல. இப்ப நம்ம குறை மட்டும் இல்ல இல்லாது. இந்த ஆளுக்கு இப்படித்தான்பா, அவன் தண்ணி குடிச்சுனே இருப்பான், அவன் வந்து அந்த அது பல்ல உடைச்சிட்டான்ல. எங்க தக்கையாகத்துல போய் சூரியன் பல்ல உடைச்சிடறாங்கல்ல. யார் ஒருவனுக்கு சூரியன் லக்னத்துல இருக்குதோ அவனுக்கு பல்லு பிரச்சனை இருக்கும், வயிற்று. ஏன்னா பல்லுல ஒழுங்கா அரைச்சாதானே வயிறு ஒழுங்கா இருக்கும். அப்ப பல்லு ஒழுங்கா, அப்ப முக்கால்வாசி என்ன சொல்லுவாங்கன்னா, வாயில நாத்தம் வருதுன்னா குடலை செக் பண்ணு, இல்ல பல்லுல வலி வருதுன்னா பல்லு நோய்க்கு காரணம் குடல்ல செரிக்காம இருக்குது, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பிறப்புலையும் அந்த பிரச்சனை இருக்குது இல்ல. அப்ப நாம ஏதோ சாப்பிட்றதுல மட்டும் அது இருக்குதுன்னு நாம ஒதுங்கி, அதாவது அதை மட்டும் அப்படியே கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அதுக்கு தான் அவர் போட்டாரு, வழங்கு நல் ஊன் போதும் மால் விளையாட்டின் போதும். அங்க போட்டது இந்த ரெண்டு தான் வாழ்க்கையில, ஊனும் அப்புறம் என்ன, அப்புறம் காமமும். இது ரெண்டுலயும் முடிச்சு போட்டு வாழ்க்கையை இழக்காமல் இருக்க வைக்கிற இடத்துக்குள்ள முத்தையன் அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் வேலை போட்டு, முத்தையன் கைவேல் போட்டு காக்க கடைசியில போட்டார்ல. முத்தையன்னா சுத்தமாக்குறவன். இப்ப நாம இப்படிதான் பிறந்திருக்கிறோம். நாம சுத்தத்தை ஆக்கி 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 பண்றதுக்கு எந்த இடையீடும் இல்லாமல் பெருமான நடுவுல, அதாவது நம்மள வேலுக்கும் காக்கவுக்கும் நடுவுல வச்சு அந்த வார்த்தையை போடுறாங்க. போட்டதுனால நாம என்ன பண்றோம்? காப்பாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற சூட்சுமம். அதுதான் வந்து பாம்பன் சாமிகள் பண்ணதுல முக்கியம். ஆனா அதுல என்ன வரணும்? வணங்குறதுல தெளிவும் உங்க நல்ல குணமும் வெளியே வரணும். இந்த நல்ல குணம் வெளியே வரலன்னா இவ்வளவு படிச்சோம், ஏதோ கொடுத்தது எப்பாவது வாங்கிட்டு போவீங்க அப்படிங்கறதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த இனம் என தொண்டர் இணைக்கீடும் செட்டி காக்க அப்படிங்கிறதுல ஒரு நல்ல நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரகத்து செட்டியார் சொன்ன வெந்து போகிற உடம்பு, அதை வச்சுதானே இவ்வளவு நேரம் போனோம். இந்த வெந்து போகிற உடம்ப அப்படியே வச்சுக்கணும்னு எல்லாம் நினைக்கிறான். அதாவது கெடாம வச்சுக்கணும் அப்படிங்கறதான் சுக்கு. வெங்காயம் சுக்கு. ஆனா அதாவது வத்தல் உடம்பு மாதிரி யோகிகள்லாம் யோகத்துல போய் நாம இப்படியே அதை அழியாம வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் வெங்காயம் சுக்கு. ஆனால் வெந்தயத்தால் ஆவதென்ன? வெந்தயம்னா அயம்னா இரும்பு. அந்த இரும்பும் வெந்து போகிற உடம்பு தானே தவிர அதுவும் வேகாம இருக்காது. இந்த வெங்காயங்கிறது நாம செய்யற செயல்ல அழிஞ்சு போற உடம்பு. அதை சுக்காக்கனா அதுவும் இரும்ப மாதிரி ஆகும், ஆனா அதையும் உரிக்கிடுவோம். அதுவும் வெந்தயத்தால் ஆவதென்ன? இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. இப்படிப்பட்ட இந்த உடம்ப நாங்க எப்படி சுமந்திருப்போம்? மங்காத சீரகத்தை தந்தீரேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த டிவியில ஒரு வைத்தியர் காலையில சொன்னார், இந்த பிபி இருக்கிறவங்கலாம் சீரகத்தை பொடி பண்ணி அதுக்குள்ள ஆரஞ்சு சாரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா பிபி குறையலாம் சொன்னார். சீரகங்கிறது சும்மா இல்ல, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற காற்று அடைப்பை நீக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு முக்கியமான பொருள் தானியம். இந்த சீர் அகம் அப்படின்னா சிறப்பா உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மங்காத சீரகத்தை தந்தீரேன் தேடேன் பெருங்காயம். இப்ப நீங்க சீரகம் ஒழுங்கா இருந்துட்டா நீங்க பெருங்காயம் போட்டு அந்த கேஸை வெளியெடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து வைத்திய முறை. அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, சீரகமாகிய எனக்கு உள்ளே இருக்கிற இறைவனை நான் பார்த்துட்டேன்னு சொன்னா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் கடவுளை படிச்சு தெரிஞ்சுக்கிறது, யோகத்துல தெரிஞ்சுக்கிறது, இந்த வேலைலாம் தேவையில்லாதது. மங்காத சீரகத்தை தந்தீரு தேடேன் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுறாரு? ஏரகம், அழகான அகமாக இருக்கிற இறைவனே. இதுதான் அவர் வந்து முருகப்பெருமான்கிட்ட பேசினது. அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றார் பாமன் சாமி? அந்த மாதிரி செட்டியார்னு இறைவனுக்கு இங்க பேர் கொடுக்கிறார். இணக்கிடும் செட்டி. இணக்கிடுதுன்னா என்ன அர்த்தம்? மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல பயன்படுத்துறார், உனக்கில்லாத வித்து மேல் வரினும் கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படிம்பார். அது என்ன அர்த்தம்னா, இந்த ஒத்து வர்றது ஒத்து வராதுங்கிற வார்த்தைக்கு இனக்கு, உனக்கு, பிணக்கு, கணக்கு எல்லாம் தான். இது அடுக்கு தொடர் கிடையாது. பிணக்கா போறது, இடக்கு முடக்கா போறது,
இணக்கமா வர்றதுன்னா ஒத்து வர்றது. உனக்குன்னு சொன்னா அது எந்த காலத்திலையும் அது அதுக்குள்ள சேர்க்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற வார்த்தையிலனா இணக்கீடும் செட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பொருத்தப்பட வைக்கிற இறைவன் அர்த்தம். சரி, இப்போ ஒருத்தர் வர்றார், ஐயா எங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறார். திருஞான சம்பந்தர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, அப்தினைக்கு இவ்வினையாம் என்று அகுது அறியீர், உய்வினை வந்து நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே, கைவினை செய்தி எம்பிரான் கயல் போற்றிடும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை தேண்ட பெறா திருநீலகண்ட பதியத்துல பாடுறார். அந்த வேணைக்கு இந்த வேணான்னு நீங்க ஒரு சண்முக கோஷத்தை படிங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். ஒரு ஆளுக்கு போய் சண்முக கோஷம் படிங்கன்னு சொன்னாலும் சரி, திருநீலகண்ட பதியம் படிங்கன்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு அது என்னது, அது சாங்கியமா அல்லது வந்து பரிகாரம், அது ஏதோ ஒன்று நான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லி அனுப்புறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணுவேன், சரி நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கினேன். சரி நீங்க பொய் சொல்லாதுருங்களா, சரியா போடும் எல்லாம் அப்படின்னு நான் சொல்லணும். எப்படி பாட்டை படிங்க, இது உங்க மனைவி வேலை சரியா போடும், புள்ள வேலை சரியா போடும், அல்லது உங்க தம்பி வேலை சரியா போடும், அப்பா அம்மா பிரச்சனை சரியா போடும் சொல்றது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நைஸா இந்த துணிச்சல் யாருக்கு வர்றது, இதுதான் இணக்கீடும் செட்டிக்காட். இந்த துணிச்சலா நீங்க கூப்பிட்டு உங்க பழக்கத்துல நீங்க ஏதோ கோல்மால்லாம் பண்ணிருக்கிறீங்க போலது, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திங்களேன், உடனே மந்திரம் வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் இனம் என தொண்டரோடும் இணக்கீடும் இந்த வேலையை முருகப்பெருமான் மட்டும்தான் செய்வான். அதனாலதான் நான் போன சொற்பொழில் சொன்னேன், திருவண்ணாமலைக்கு போய் சேர்ந்த அருளாளர்கள் வரலாற்றுல இந்த கடவுள் அந்த கடவுள்னு யாரும் அர்ச்சிக்கல பாருங்க. திருவண்ணாமலைக்கு போய் சேர்ந்த சித்தர்கள் எல்லாருமே முருகனையும் பேசல, சிவனையும் பேசல, பெரிய கடவுள் அது தொட்டுட்டா அதுக்குள்ள எப்படியாவது வளர்ந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சில்லறைக்குள்ள போய் அதை கட் பண்ணி பெருமான் வேற கதவுக்கு கொண்டு வர்ற அந்த ப்ராசஸ் இல்லாம பெரிய பரம்பொருளை நீங்க தொட்டுறதுனால அது எப்படியாவது உங்களை இழுத்து மேல கொண்டு போகுது அப்படிங்கறது தான் அந்த வார்த்தைக்கோட அர்த்தம் தான் இது. இன்னும் கூட நீங்க ராமசாமி ஒரு இடத்துல அருணையன்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்ல, இந்த சஷ்டியில எந்த இடத்துல வருது, அருணையன்கிற வார்த்தையும் பேசுவார். அருணையன்கிறத மறந்துடுவீங்க, நீங்க தொடர்ந்து படிச்சாதானே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா அருணையன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு இடத்துல பயன்படுத்துறார். இந்த அருணையன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் விஷயத்துல அண்ணாமலையில பார்க்கலாம், நம்ம சென்ற வாரம் பார்த்தேன்ல, அதுக்கான ஒரு சாட்சியாகவும் அந்த வரி வருது இதுல நமக்கு, இதுல சஷ்டிலேயே. இப்ப நமக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இனம் என தொண்டரோடும் இணக்கீடும் செட்டி அப்படிங்கிறதுல நான் சொன்னேன்ல, இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம் யாரு, நாமெல்லாம் தொண்டர்கள் தான். இனம் என தொண்டரோடும் இணக்கீடும் செட்டி. இந்த செட்டினா பெரியவன் நீங்க முடிவு பண்ணீங்க, அதாவது நீங்க உடனே செட்டியாரு அப்படின்னா நீங்க போக கூடாது. செட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பெரியவன் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப நாம சொல்றது இது ஏன் நான் இதுக்கு அர்த்தம்லாம் போட்டுட்டு மீனிங்லாம் எடுத்தால, இதுக்கு ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்றேனே. இதுக்கு ஒரு வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு 10-15 நிமிஷம் நம்ம படிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வரலாறுக்குள்ள என்ன முக்கியமானதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள வரணும். நான் ஏன் முதல்ல சண்முக கோஷத்தை பத்தி நேரா சொன்னேன்னா, நான் வேற கதை எடுத்துக்கன்னா சண்முக கோஷம் கடைசியா ஒரு வரி சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி ஆயிடும் என் நிலைமை. அதனாலதான் முதல்ல நான் கொஞ்சம் அதை விவரவாரியா சொல்லிட்டு இப்ப அதோட அதை வந்து நாம அமைப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்க இருந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது வச்சுங்களேன். திருஞான சம்பந்தர் தான் இதுல நமக்கெல்லாம் முக்கியமான வழிகாட்டி. அதை முதல்ல நீங்க வந்து அது அவர் தான் வந்து இது எல்லாருக்குமே தலைவர் அப்படின்னு வச்சுங்க. ஏன் அப்படின்னா கடவுளை பத்தி தெளிவா இந்த உலகத்துல வேதத்துக்கு பிறகு வேதத்தால கடவுளை அடைய முடியாம எல்லாரும் திணறி தெளிவா அடையல, இதுதான் உண்மை. இதுக்கு பேர் தான் திருமறைக்காடு வேதாரண்யன் பேர். வேதத்து மூலமா கடவுளை யாரும் என்ன வரி கண்டுபிடிச்சிங்க, பகைக்கடிதல் வருது. நம்ம தான் காலையில பகைக்கடிதல் படிச்சுட்டு அதை படிக்கும்போது தான் அது வந்தது. அதுதான் நான் காலையில படிக்கும்போது நினைச்சாது. அப்போ இந்த திருஞான சம்பந்தர் திருமறைக்காட்டு வரலாறு பெருமான் அவங்களுக்கு வைக்கிறான். இந்த திருமறைக்காட்டு வரலாறு நேற்று மருந்தி சொல்ல அதை சொன்னேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா,
திருமறைக்காட்டுக்குள்ள போகும்போது இந்த ரெண்டு பேரும் இந்த இனம் என தொண்டர் அப்படிங்கிறதுக்கு தலையாய உதாரணம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப நீங்க நான் இனம் என தொண்டரோடும் சேகரணும். நம்ம அதுக்கு பெருமான் வேலை பார்க்கறான். இணக்கிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இணங்கிடும் இல்ல, இணக்கிடும். நாம எந்த காலத்திலும் சேர மாட்டோம்னு தெரியும் அவனுக்கு. இணக்கிடும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அது சேப்பாட்டு வினைன்னு பேரு. இணங்கிடும்னா நாமளா சேருவோன்னு அர்த்தம். இதுல நமக்கு வரலாற்றுக்குள்ள யார் ரொம்ப பெரியவங்க, ரெண்டு தொண்டர்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா நமக்கு யாரு? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் விருந்து தான் வேலை செஞ்சாங்க. எந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாம்பன் சாமி அண்டமாய் அவனியாகி படிக்கிறாருன்னா, அவர் இப்ப நீங்க இந்த கோயில்ல இந்த பதிகம்பாடி வினை தீரணும் அப்படிங்கிற திருஞான சம்பந்தருக்கு மறுப்பு கிடையாது. அங்கெல்லாம் போகாமலே நீ எங்க இருந்து பாடினாலும் இது நடக்கும் அப்படிங்கறதுதான் இதுக்கு அர்த்தம். ஆனா திருஞான சம்பந்தர் திருமுறைக்குள்ள போனீங்கன்னா, ஆனா திருஞான சம்பந்தர் அதனால மட்டம் கிடையாது, கொஞ்சம் அதையும் சேர்த்து நான் சொல்லணும், இல்லாட்டா நீங்க மட்டமா சொல்றாரு சொல்லிட்டு போடுவீங்க. அது இல்ல அதுக்கு அர்த்தம். இது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் ரொம்ப பெரிய அனுபவத்தை திருநாவுக்கரசரோட சேர்ந்து தான் காட்டணும். இப்ப நீங்க இருக்கிறீங்க வச்சுங்களேன், இப்ப இங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப நான் பாம்பன் சாமியை பத்தி பேசுறேன்னு வச்சுங்களேன். பாம்பன் சாமியை பத்தி நான் எப்படி பேசணும், உங்க கூட எப்படி பேசலாம் அப்படின்னா, உங்களுக்கு பாம்பன் சாமி கோயிலுக்கு வந்துக்கிறீங்களா அப்படின்னு பேசுறது ஒரு வகை. கொஞ்சம் அதிகமா போய் ரொம்ப நெருக்கம் வச்சுக்கணும்னா, பாம்பன் சுவாமி தகராளி ரகசியத்துல 4வது பாட்டுல இதை சொல்லிக்கிறாரு, 15வது பாட்டுல இதை சொல்லிக்கிறாருன்னா, ஓ இது பாம்பன் சாமியில உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பாம்பன் சாமி 15வது பாட்டுல என்ன சொல்லி, சரிங்க பாம்பன் சாமி இதெல்லாம் சொல்லிக்கிறாரு, இந்த முதல் பாட்டுல 2வது 3வது பாட்டுல ஜாதி பேதெல்லாம் வேணாம்னு சொல்லிக்கிறாரு, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவாரு? அப்படியா, சரி நான் போயிட்டு வரேன். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த படிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப பாம்பன் சாமியே வந்தாலும் உங்களுக்கு பாம்பன் சாமி 50வது பாட்டு தெரியுமா தான் கேட்பமே தவிர, ஜாதி பேதம் போச்சா அப்படிங்கிறதுக்குள்ள நாம வந்தமாங்க தான் பாம்பன் சாமி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஜாதி பேதம்னா அந்த பேதம் மட்டும் இல்ல, ஜாதி பேதம்னா அந்த உனக்கு அருளாளர்கள் பார்வையிலேயே பேதம் இல்லாத இருக்குதாங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நீ கடவுள் அனுபவத்திலேயே பெரிய விஷயத்துக்கு வந்துட்டியான்னு அர்த்தம். இப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பா பெருமான் கொண்டு போவார். இதுதான் இணக்கிறதுன்னு பேரு. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சேர்த்து வைக்கிறது. ஆனா பிரிக்கிற வேலையெல்லாம் நாம படிச்சவங்கிறதுனால அதான் பண்ணுவோம். பிரிச்சு வைக்கிற வேலை தான் படிச்சவன் பண்றது. அதனாலதான் பாரதி நான் படிச்சவன் அதான் பாவம் சொன்னா ஐயோன்னு போவான்னு எழுதினார் அவர். ஏன்னா இவன் மட்டும்தான் அந்த பிரிக்கிற வேலையை தெளிவா பண்ணுவான். அந்த படிப்பு அவனை அதுதான் கத்துத்தரோம். ஏன்னா நம்ம கல்வி முறை அது தாய்மானவர். அதனாலதான் அந்த என்னது நம்ம கல்வி முறையும் அப்படிதான். அடுத்தவனோட நீ மார்க் எடுத்தாதான் உனக்கு வேலை. அதனால படிப்புங்கிறதே திரும்பி செய்யணும் அப்படிங்கிறது தான் படிப்போட திட்டமே. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவத்துக்கு வர்றது அப்படிங்கிறதுக்குள்ள திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பேசிக்கினானா எவ்வளவு விஷயத்த பேசுவாங்க, திருஞான சம்பந்தர் என்கிட்ட பேசினா என்ன விஷயத்த பேசுவார். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். இப்ப திருஞான சம்பந்தர் நம்மள மாதிரி ஆளுக்கு பேசும்போது என்ன பேசுறாரு, என் வேலை என்ன தெரியுமாப்பா, இந்த சமூகத்துல என்னமோ தத்துவம் பௌத்தமும் சமணனும் சொல்றான், அவன் கடவுளையும் சொல்லல, வினையும் சரியா புரிஞ்சிக்கல, வினையை அவன் அழிக்க முடியாதுங்கிறான், நாம வினையை அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் முதல் வேலையா இதை இந்த உலகத்துல செஞ்சுட்டு போறதுக்கு தான் என் வேலை அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவாரு? அவரு திருநாவுக்கரசர்கிட்ட தான் சொல்லுவாரு. இல்ல திருஞான சம்பந்தர் முன்னாடி தான் சொல்றாரு. இதை எங்க சொல்றாருன்னா திருமறைக்காட்டுல சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நங்கள் வினை போயகல மொழியவல்ல ஞான சம்பந்தன், நம்ம வினையெல்லாம் போறதுக்கு பேசுறதுக்கு வலிமை உடையவனாக என்னை பெருமான் அனுப்பினான் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்றாரு. ஆனா ஞான சம்பந்தர் யாருன்னா இன்னும் கொஞ்சம் இந்த திருமறைக்காட்டுல இந்த கதவை திறக்கிறதுக்கு பாடினார் திருநாவுக்கரசர். நிறைய 10 பாட்டு பாடிட்டார். அதுக்கப்புறம் தான் கதவு திறந்தது. திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறார், மூடிக்குது. இந்த மூணுனதுல உடனே மூடிக்கிட்டே அது உடனே பெருமான் வேலை செய்யறான் அப்படின்னு திருநாவுக்கரசருக்கு கொஞ்சம் வருத்தம் அவர் தூங்காம இருக்கிறார். இறைவன் நீ திருவாய்மூருக்கு வான்னு சொல்றான், ஓடுறார். அவரை காணாம திருஞான சம்பந்தர் பின்னாடியே போறாரு. அங்க போன பிறகு இந்த கூட்டிட்டு போன இறைவனுக்கு பேர் சைவ வேடம். இதுதான் சைவனுக்கு என்ன இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு தான் நான் பாம்பன் சாமிகளுடைய அந்த வரியை, இலங்கைக்காரன் சொன்ன அந்த வரியை படிச்சது. சைவத்துல
பாம்பன் சாமி பண்ண விஷயத்தை எந்த ஏட்லையும் யார் எழுத்துலையும் பார்க்க முடியாதுன்னு இலங்கைக்காரர் அந்த செல்லப்பா சாமி எழுந்த படிச்சதுக்கே அதுதான் அர்த்தம். சைவ வேடம்னா என்னன்னு திருநாவுக்கரசருக்கு காமிச்சிட்டு ஓடன இறைவன் மறைஞ்சிட்டான். திருஞான சம்பந்தர் வந்து கேள்விப்பட்டு இறைவன்கிட்ட கேட்கிறாரு, எப்பா மறைஞ்சிட்டியே, இவரோட ஆள் நீ வெளியே வா அப்படிங்கிறார். யாரோட ஆளு? திருநாவுக்கரசரோட ஆள் நீ வெளியே வா அப்படிங்கிறார். வரும்போது இறைவனை எப்படி வர சொல்றாரு? ஆடிக்கிட்டு வா. ஆடிக்கிட்டு வர்ற இறைவனை தான் சொல்றார். இந்த நல்ல நுட்பமா வச்சுக்கணும். ஏன் நீங்க இறைவனை அனுபவிக்கிற போது சிவலிங்கம் ஜோதி இதெல்லாம் உண்மைதான், ஆனா ஆடிக்கொண்டு வருகிற இறைவனை இவரால் நீ வா அப்படிங்கிறார். இறைவனும் காட்சி கொடுக்குறான். காட்சி கொடுத்த பிறகு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இறைவன் செஞ்ச 64 திருவிளையாடல், அப்புறம் இறைவனோட நெற்றி கண்ணு காலு எல்லாத்தையும் கண்டேன் கண்டேன்னு பாடுறார் திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தரும் பார்க்கிறார். என்ன அர்த்தம்? கடைசியா சொல்றாங்க, திருமாலும் பிரம்மனும் காண முடியாத ஜோதி வடிவத்தை நாங்கள் பார்த்தோம்னு கடவுளை பார்த்ததை பத்தி பேசுறாங்க. அங்க சிவனை பார்த்த முருகனை பார்த்த இந்த பேச்சு இல்லை. என்ன அர்த்தம்? இப்ப இதுக்கு கடவுளை பற்றிய பெரிய கடவுளை பற்றிய அனுபவத்தை திருநாவுக்கரசரோடு சேர்ந்து திருஞான சம்பந்தர் காட்ட வல்லவர். அப்படின்னா ஒரு பெரிய ஆள். அதை பார்க்கிறதும் அதை உறுதிப்படுத்துறதும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்கல்ல. இந்த அளவுக்கு நீங்க வளர்ந்தா இனக்கிடும் செட்டி. அப்படி வளர்ந்து அருணகிரிநாதர் பக்கத்துல உட்கார்ந்து முருகப்பெருமான ரசித்தவர் பாம்பன் சாமி. இப்ப என்ன புரிஞ்சுது? அப்பதான் அந்த பாட்டோட கடைசி வரியை பாத்தீங்கன்னா தெரியும். எந்த வரிய? நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள் தான் காக்க வந்தே. அப்ப 3 பேருங்கிறாங்க. அங்க எங்க திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பெரிய கடவுளை ஒரு டீமா பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி அருணகிரிநாதர் பெருமான் பக்கத்துல பாம்பன் சாமி உட்கார்ந்துக்கிட்டு அருணகிரிநாதர் காட்டுறார், பாம்பன் சாமி பாக்குறார், முருகன் தெரிகிறான். இதுதான் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகிங்கிற அனுபவம். இப்ப நீங்க சமூக கவசத்தை எதை கொண்டு வருது? இப்ப முதல்ல உங்களுக்கு உடம்ப நல்லா வச்சுக்குது, நோய் இல்லாம பண்ணுது, பகைவனுக்கு என்னெல்லாம் நான் உண்மையதான் சொல்றேன். குமாரஸ்தவத்துக்கு உரை எழுதின ஆளை எதிர்த்து நான் எனக்கு பண்ணல, அந்த கொள்கைக்கு எங்க வாத்தியார வச்சு பண்ண வேலையில அவரை துரத்துறதுக்கு நான் பயன்படுத்தின ஒரே ஆயுதம் சமூக கவசம். ஆனா ரொம்ப எல்லாம் படிக்க தெரியாது, 6 தடவை தான் படிப்போம். அப்ப படிச்சு ஆனா ராத்திரியில படிப்போம், அதுதான் முக்கியம். அந்த வேலையில அது உண்மையை கொண்டு வருது. அதான் அவர் பாம்பன் சாமியை பத்தி இலங்கைக்காரர் இருந்து சத்திய வாக்கு. நான் கூட சொன்னல, பொய் சொல்லாம இருக்கணுங்கிறதுக்கு பாம்பன் சாமி அனுப்பல, பொய்யில கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான், அந்த பொய்யை தீர்த்து நீ உண்மையை உலகத்துக்கு காட்டுங்கிறதுக்கு தான் பாம்பன் சாமிய பெருமான் பயன்படுத்தினான்னு நான் அடிக்கடி சொன்னல. அந்த விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ இலங்கையில தெளிவா எழுதுறான் சத்திய வாக்கு. மற்றவங்க சொன்னதெல்லாம் அசத்திய வாக்கு இல்ல, சத்திய வாக்குனா வாக்குக்கு சொல்லலாம உண்மையை நிரூபிக்கிற வேலைன்னு அர்த்தம். எல்லாரும் சொன்னதும் சத்திய வாக்குதான். இப்ப நான் சொன்னாலும் சத்திய வாக்கு ஆகும். எப்ப ஆகும்? நான் தான் நீ நாசமா போன்னு சொன்னாலும் சத்தியமாக்கு ஆகும். ஆனா நீ நல்லா இருக்குன்னு சொன்னா சத்திய வாக்கு ஆகாது. ஏன்னா நான் அயோக்கியம் இல்ல. அதாவது உலகத்துல இப்படி நீங்க பாக்கணும் சார். கருநாக்கும்பாங்கல்ல, நிறைய பேருக்கு நாக்குல கருப்பா, சில பேருக்குலாம் புள்ளி இருக்கும், அவங்க எல்லாம் கருநாக்கும்பாங்க. அப்புறம் ஜோதிகார கேட்டா அவர் 2ல ராகு இருக்குது, கேது இருக்குதும்பாரு, இல்ல சனி இருக்குதும்பாரு. இதெல்லாம் கருநாக்குக்கு கோஜிகேஷன், அதாவது ஒத்து வர்ற விஷயம். அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சில பேர் பேசுனா கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்கிற மாதிரி எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனா உலகத்துல கெட்டது சில பேர், எனக்கெல்லாம் எங்க ஊர்ல 2 பேர் இருந்தாங்க, ஒரு 2 பேர் இருந்தாங்க. எங்க வீட்டுக்கு எதிரியே ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் தாண்டவராயன். எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க அஞ்சலாமா. இந்த 2 பேரை பார்த்துட்டா போன காரியம் கண்டிப்பா நடக்காது, சில பேர் செத்து போயிடுவான். இது 2 நடந்துகிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் டேய் நீ வாடா போடான்னு வாங்க. நான் சொல்லுவேன் தப்பே இல்லை, அவங்க நல்லவங்க, அவங்கதான் கடவுளோட கையாளு, நீ புரிஞ்சுக்கின்னு வீட்டுக்கு வரணுமா இல்லையா? இன்னைக்கு ஜோசியத்தை படிப்பான், இன்னைக்கு அலைச்சல் உனக்கு வேலை நடக்காது, போகாம இருக்க மாட்டான், போய் அலைஞ்சுதான் வரணும். நான் சொல்றது ஒத்து வந்தா நீங்க ஜோசியத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் ஒத்து வராது, சிலரோடது அந்த இதுல பொருத்தமாகும். இந்த பொருத்தம் ஆகிறது தான் நான் பேசுறேன், இணக்குதல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க வர்றாங்களா, இது நடக்காது, தெளிவா நீ வீட்டுல உட்கார, போவாது இரு, ஏன் போய் அதை டெஸ்ட் பண்ற?
அதை டெஸ்ட் 2 வேலை நடக்கும். எனக்கெல்லாம் சில விஷயம் தடை வருதுன்னு வச்சுங்களேன், நான் முடிவு பண்ணுவேன் போற வேலை நடக்காதுன்னு தெரியும். ஆனா எப்படி நடக்காதுன்னு பாத்துருவோம். அவன் வந்து தரமாட்டேங்கிறானா இல்ல இல்லாம போறானா, அவன் நல்லவனா கெட்டவனா, இப்படி போவனா. இதுவும் ஒரு முறை. என்ன முறை? நீங்க போய் அவனை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எது வரைக்கும் அது நடக்காம போகுதுங்கிறத பெருமான் நமக்கு இன்ட்யூஷன் கொடுக்குறான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் இனம் என. இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும், நான் இந்த பிறப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லாரும் யாரு நல்லவங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இது என்னோட புக்குங்களை முன்னுரை படிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். இது சூசகம் என்ன பண்ணுவேன்னா, இந்த இவங்கெல்லாம் என் வரலாறுல இருந்தாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்கன்னு எழுதுவேன். எழுதிட்டு கடைசியா எனக்கு எதிர்காலத்தில் இருந்து என்னை இயக்கிய திருவருளுக்கும் நன்றின்னு எழுதுவேன் முதல்லலாம். இப்ப எப்படி கடைசியா எழுதியிருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நேர்காலத்தில் நின்று எதிர்வினை ஆற்றியவர்களுக்கும் நன்றின்னு எழுதினேன். கடைசியா எழுதின புக்கு தமிழ் வரலாற்றில் சமயம் தத்துவம் சைவ சித்தாந்த பெருமண்டலத்தில் எழுதின புக்குல நேர்காலத்தில் நின்று எதிர்வினை ஆற்றியவர்களுக்கும் நன்றின்னு எழுதினேன். ஏன்னா ஒரு காலத்துல எதிரிதான் பிரச்சனைன்னு நினைச்சேன். கடைசியில கூட இருக்கிறவன் எல்லாரும் இதெல்லாம் புரிஞ்சிக்க வைக்க எனக்கு இப்படி போனாங்கிறத பத்தி என்ன பண்ண, எல்லாருமாகவும் எனக்கு உண்மையை புரிய வைக்கிற மாதிரி இருந்தாங்க. கூட இருக்கிறவங்களும் எனக்கு இதை புரிய வச்சாங்கன்னு அவங்களுக்கு நான் எப்பவுமே இவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். கடைசியில கூட இருக்கிறவங்களும் அந்த லிஸ்ட்ல தான் போய் நின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, பிறப்புல பெருமான் உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிற யாரும் எது கிடையாது, கெட்டவங்க கிடையாது. ஆனா கெட்டதுதான் நடக்கும். ஆனா அவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. ஏன்னா அவங்க இல்லைன்னா உங்களுக்கு அதை புரிய வைக்க மாட்டாங்க. இப்ப 16 வருஷம் ராகுதேச ஜோசியர் இருப்பாரு. கேட்டா சிலருக்கு தாங்க ராகுதேசம் நல்லா இருக்காது, சிலருக்குலாம் ராகுதேசம் நல்லா இருக்கும். உடனே அது பாதகாதிபதியா பாருங்க. 9ல சிரமா சரமா உபயமா, 9ல உதயவனுடைய திசையா இருந்தாலும் அது பாதகாதிபதினு. சரி பரவாயில்ல, இந்த பாதகத்துல உங்களுக்கு சில பேரை கொண்டு போய் எங்கேயாவது திருடம் கூட சேர்த்து விட்டு கொலை பண்ண விட்டு ஜெயிலே கிடக்க விடுவான். சில பேரை நல்லவன் கூட சேர்த்து விட்டு அவனால பிரயோஜனப்படாம வெளியே வர விடுவான். இப்ப இந்த டெக்னிக் யாருக்கு? சமூக கோஷம் படிக்க ஆரம்பிச்சுட்டா உங்க திசையில கெட்டவன் கூட சேரம் இருக்கிற விஷயத்தை மாற்றி நல்லவன் கூட கெட்டதாக்கி நல்லதாக்குவான். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதாது? நீங்க எப்படி பழகணும்னு கேட்டா, உயிருக்கு உயிரா என்ன பழகணும்? அவங்க நல்லவங்க அப்படின்னா நான் எப்பவுமே அறிமுகப்படுத்தும் போது என்னோட நல்லவர்னு அறிமுகப்படுத்துவேன். ஏன்னு கேட்டா, நான் நல்லவன்றதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்ட இது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போய், ஆனா இது அப்புறம் சொல்லுவாங்க பிரச்சனை வந்த பிறகு, நீ நல்லவன், உன்னை விட நல்லவன் நீடா அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப நமக்கும் டேமேஜ் ஆயிடுது அவங்களுக்கும் டேமேஜ் ஆயிடுங்கிறது பிரச்சனை. சொல்ற வார்த்தையில அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கணும் உங்களுக்கு. நான் சொல்றது அவன் நல்லவனா கெட்டவனா இல்ல, நான் நல்லவனா கெட்டவனா இல்ல, உங்களுக்கு முடிவுக்கு வரணும் சார். ஒரு விஷயம் வாழ்க்கைய திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, உய்வினை நாடாது இருப்பதும் உண்டமக்கு ஊனம் அன்று. இதான் சார் பிறப்பு. நீங்க எடுத்த பிறப்புல உங்க வினை வராம போயிடுச்சுன்னா நீ ஊனப்பிறவிங்கிறார். ஆனா அதை சந்திக்கணும், மீட் பண்ணணும், அவமானத்தை சந்திக்கணும். அதுதான் ஒரே வார்த்தையில சொல்ல போனா அவமானத்தை. இப்ப சில பேர் ஜாதகத்தை நம்ம ஜோசியருங்க பார்த்து சொல்லும்போது சொல்லலாம், அவமானத்தை மூட்டை கட்டியில தூக்கி திட்டினே வருவான். அந்த மாதிரி வரக்கூடாது. சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அசிங்கமா போய் எல்லாத்தையும் பண்ணுவான், அந்த தலையில மூட்டை கட்டி வச்சுக்கின்னு திட்டினே வருவான். அது வேற ஜாதகம், நான் அதை சொல்லல. நீங்க நல்லவன், நேர்மையானவன், உழைக்கிற நாம அதை சந்திக்க போறோம். அதுல நான் ஜெயிப்பேன் அல்லது எனக்கு இழப்பு இல்லை அல்லது நான் என்னுடைய மனம் செம்மையா இருக்குதுன்னு காட்டணும். அதான் இழக்காதது. இந்த மனம் செம்மையானால் மார்க்கம் உண்டுங்கிறது தான் செழுங்குணத்தோடைய காக்கைங்கிறதுலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ நான் இப்ப என்னை இழக்க விட மாட்டேன், நான் செம்மையா இருப்பேங்கிறதுக்கு நீங்க சந்திக்கணும். எதை? உங்க வினை பிறவியை சந்திக்கணும். அங்க பெருமான்ட்டு அதை கேட்டு இதை கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா பரவாயில்ல. அதுக்கு ஒரு பெண்ணாக அதுக்கும் திருஞான சம்பந்தர் ஒரு விஷயம் வச்சிருக்காரு. நாம என்ன நேரம் ஆச்சா, நமக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிருவோம். அதுல என்ன திருஞான சம்பந்தர் விஷயம் என்ன, இப்ப நான் ஆரம்பிச்சு லேட்டு தானே சார். அப்ப திருஞான சம்பந்தர் என்ன அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் பாடிக்கிட்டே வர்றார். அதுல ரொம்ப நோய் தீர்றதுக்கு முக்கியமான ஒரு பதிகம் பெண்ணாகடன் ஒரு ஊர் பதிகம், விருதாசலம் பக்கம் திருமுதுகுன்றம் பக்கத்துல. அந்த பதியத்துக்குள்ள விஷயம் நம்ம பாம்பன் சாமி எப்படி ஊன் உண்போதுன்னு சொல்றாருல்ல. ஊன்னா ரெண்டு சுழின்னு போட்டா மாமிசம்,
3 சுழின்னு போட்டா உணவு. ஆனா 3 சுழினுக்குள்ள 2 சுழின்னு இருக்குது அப்படிங்கிறது தான் எங்க தத்துவம். இந்த 2 சுழினுக்கு 2 சுழிச்ச பிறகுதான் சார் 3வது சுழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா 2 வந்துடும். அதுல அந்த திருஞான சம்பந்தர் பெண்ணாகடத்துல பாடும்போது தொடங்குவது ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடங்கருதி நின்றீரெல்லாம் அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்த ஒடுங்கும் பிணி பிறவினா அந்த பாட்டுல என்னென்னலாம் சொல்லுவார்னா, உனக்கு மாமிசம் பிடிச்சாலும் சாப்பிட்ற அளவுக்கு உடம்ப மாற்றி கொடுப்போம், என்ன நோய் வந்தாலும் மாற்றி கொடுப்போம்னு பாடுவார். அந்த ஊர்ல போய் நின்று நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு குடுப்பினை இருந்தா கண்டிப்பா மாறும். இந்த ஒரு அடைமொழி குடுப்பினை இருந்தா மாறும். ஆனா போய் ட்ரை பண்ணுங்க, பெரிய நோயை சின்ன நோய் ஆக்குவான் அல்லது உங்க உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும். அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நடக்கும். அப்ப இந்த விஷயத்தை பெண்ணாகடத்துல பாடுறாரு. பாடிட்டு அந்த பாட்டுல சொல்றாரு, பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் பிறையுறிஞ்சும் தூங்கானை மாடம் மேயான் கண்ணார் கழல் பரவி பாடல் 10 கருத்து உணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோர் உலகத்து மேவி வாழும் விதி அதுவேயாகும் வினை மாய். இது பாட்டு. அதுல என்ன சொடுக்கு வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எதுக்கு இந்த வரியை சொன்னேன்னா, இப்ப கற்றார் கொஞ்சம் இசை அவருக்கு தெரியும், நீட்டி முழக்கினார் சண்முக கவசத்தை, அது ஐயா நல்லா சுவைச்சமா, உடனே இவர் படித்தார். இவர் என்ன பண்ணாரு, இவர் வேகமா போறார். ரெண்டுமே அனுபவம் தான். ஆனா இந்த கற்றாரும் கேட்டாரும் 2 பேருக்குமே வினையை தீர்ப்பான் பெருமான். உடனே நம்ம அம்மா யாரு வசந்தி அம்மையார் நம்ம ஐயா ஓதுவார் இவங்கெல்லாம் பாடுறாங்கன்னா அதுக்கு உள்ள போவோம். எதுக்கு உள்ள போவோம்? இசைக்குள்ளேயும் போவோம், பாட்டுக்குள்ளேயும் போவோம், எல்லாம் உண்மைதான். இத கணக்கு எடுக்கிறவன் யாரு? நம்ம ஆளு யாரு? செட்டி. ஆமா, செட்டி கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த செட்டி கணக்கு எடுக்கிறதுல இப்ப கற்றாரும் கேட்டாரும் போய் நீங்க பாடினவங்க எல்லாம் கற்றாருக்குள்ள வந்துடும். இசை கற்றாரும் சரி, படிச்சு கற்றாரும் சரி, கூட கேட்கிறவங்க படிக்காதவங்களும் சரி, எல்லாத்துக்குமே எல்லா பதியும் சண்முக கவசம் மட்டும் இல்ல, திருஞான சம்பந்தர் பாட்டும் இல்ல, எந்த பாராயணத்துக்குள்ளேயும் இது விதி. கற்றாரும் கேட்டாரும் போய். அதுக்கப்புறம் சொல்றாரு, விண்ணோர் உலகத்து மேவி வாழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல தெய்வத்தை கேட்டு வாங்குற மெத்தட் இருக்குல்ல, அதை கேட்டு அனுபவிக்கிறது நடக்கும் முதல் விஷயம். அதுக்கப்புறம் இந்த கேட்டு நடக்கலன்னு ஒரு சிலர் வராம்பார், 2வது பதில் விதி அதுவே ஆகும். முதல்ல கேட்டு வாங்கினதெல்லாம் வாங்கி ஓடி போயிரு. 2வது உக்காரியா, உனக்கு விதி என்னவோ அது நடக்கும். ஆனா அந்த விதியை நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றது. அப்பதான் வினை மாயும். விதி முதல்ல அதுவாதான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வினை மாயணும் சொன்னா, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றின பிறகுதான் அது மாறும். அதுக்கப்புறம் எதுவும் மாறாது. இந்த முறையில உங்களை கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பாட்டுல பாமன் சாமி கடைசி பாட்டு என்ன சொல்றாரு? தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண பவனார் காக்க. முதல்ல ஆரம்பிச்சாரு பாருங்க, எங்க திந்திரல் சரவணத்தான் ஆரம்பிச்சு தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண தலையில ஆரம்பிச்சு கூட்டத்துல முடிக்கிறார். தலை இருக்குது, கூட்டமும் இருக்குது. அப்ப தலையும் கூட்டமும் நீ தனிமையா இருந்தா மட்டும் போதாது. அதாவது என்ன அர்த்தம்னா, தனியா இருக்கும் போதும் கூட்டமா இருக்கும் போதும் காப்பாத்துன்னு ஒரு அர்த்தம் நீங்க எழுதுவீங்க. அதை தாண்டி சண்முக கவசம் இவ்வளவு அளவுக்கு வந்துட்ட பிறகு நான் தனிமையா இருக்கிறவனுடைய அனுபவத்தை எந்த கூட்டத்திலேயும் வந்துட்டாருப்பா, இவருக்காக மாற்றி பேசணும்னு என்ன ஆளாக்க கூடாது. அவர் வந்துட்டாரு, அவர் ஏதாவது குறை சொல்ல போறாரு, சைவராச்சு அவரு, அவர் வந்துக்கிறாரு நம்ம ஐயரு, அவருக்காக மாற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா ஐயரும் இல்ல, திராவிடரும் இல்ல, ஆரியரும் இல்லைங்கிற கருத்து பாமன் சாமி இருக்குதுங்கிறது மனசுல நிக்கணும், வேலை செய்யணும். அதுக்கப்புறம் பொதுல வரணும், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் பொதுமையில நிக்கிறேன். இவ்வளவு விஷயத்துக்கும் என்ன பெருமான் வழி நடத்தணும். அந்த வழி நடத்துற இடத்துல நாம எங்க இருக்கிறோமோ அங்க முதல்ல என்ன பண்ணணும்? அமைதியா இருந்து அனுபவிக்க ஆரம்பித்தா எப்படி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பெரிய ஜோதிய முருகப்பெருமான அனுபவித்தாங்களோ, அதே மாதிரி அருணகிரிநாதர் பக்கத்துல பாம்பன் சுவாமி உட்கார்ந்து முருகனை அனுபவித்தாரோ, நீங்களும் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் இது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் நன்றி.